ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக திறனாய்வாளர், மூத்த புலனாய்வு பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், இந்த பொள்ளாச்சி வழக்கு 9 பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது வந்த உடனே பலருக்கும் நினைவுக்கு வருவது நீங்கள் தான். நக்கீரன் பத்திரிகை, பிரகாஷ் இதை கொண்டு வந்தது, இதை தொடர்ச்சியாக நின்னது, அந்த களத்தில் போய் நின்று பாதிக்கப்பட்ட பெண்களை முகம் தெரியாமல் நீங்கள் வாக்குமூலம் கொடுக்குமான்னு வாங்கினது போன்ற பல்வேறு விஷயங்களில் அன்றைய அதிமுக ஆட்சியிலும் அன்ற காவல்துறையிலும் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்தீங்க. குறிப்பாக ஆனால் பேண்ட்டை கலட்ட சொல்லாதீங்க அண்ணா, அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க அண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா, இந்த டயலாக்கு சத்தம் இது ஒரு மாதிரி தமிழ்நாட்டையே உடுக்கிருச்சு. இந்த அண்ணேன்னு ஒரு பொண்ணு கெஞ்சிரா, அந்த பொண்ணை போய் இவ்வளோ மோசமாக அவள் உடலை வணிகமாக்குறியன்னு ஒரு மாதிரி அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கொண்டு வந்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுடைய புலனாய்வுக்கும் நக்கீரன் பத்திரிகைக்கும் உண்டு. கண்டிப்பாக அதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் அவர்களுக்கு இப்போ தான் 2019 இப்போ 2025னா கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகள். இது ட்ராவலை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு அந்த பொண்ணுங்க அலர்ன நாள்லேருந்து இன்றைக்கி தீர்ப்பு கிடைச்ச நாள் வரையும் தொடர்ந்து ட்ராவல் பண்ண வரீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எனக்கு சந்தோஷம் என்னென்னா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் 45 லட்சம் ரூபாய் சம்திங் இழப்பீடு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையில் இருக்கக்கூடிய ஃபைன் அமௌண்ட்டும் அந்த பெண்களுக்கு இழப்பீடுக்குள்ளே வரும் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பில் சிபிஐ விசாரித்ததில் பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த குற்றத்தை பற்றி நேரடியாக தெரிஞ்சவன் அப்படின்றதுனால எனக்கு பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஆனாலும் இந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய தீர்ப்பு. மொத்தம் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அதில் இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் வெளியில் வரல. வீடியோ மட்டும் 100க்கும் மேற்பட்ட 275 வீடியோ. 275 வீடியோ. சாரி, 275 பெண்கள், 1100 வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இதே டைட்டில் நக்கீரன்ல எனக்கு கரெக்ட் நீங்க சொல்லும் போது எனக்கு பிக்சரைஸ் ஆகுது. நக்கீரனோட அட்டை படமே 275 பெண்கள் 1100 வீடியோக்கள் அப்படின்னு போட்டு அந்த இது வச்சிங்க. கரெக்டா? ஒரு 11 டெராபைட்ஸ். 11 டெராபைட்ஸ். தலைப்பு அட்டைப்படமே தான். அதே தான். இல்லை 11 டெராபைட்ஸ் கிடையாது அட்டைப்படத்தில். உள்ளே வரும், ஸ்டோரிக்குள்ளே வரும். அவ்வளோ வீடியோக்கள். இந்த டெராபைட்ஸ் என்ன, கேபி என்ன, எம்பி என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம். அதை தாண்டின பல விஷயங்கள், பல வீடியோஸ் அழிக்கப்பட்டது. யாரால்? போலீஸ் குற்றவாளிகளால் அழிக்கப்பட்டது, போலீஸாலும் அழிக்கப்பட்டது, அவங்க உதவியால் அழிக்கப்பட்டது. அது எல்லாத்தையுமே ரெக்கவரி சாஃப்ட்வேர் இப்போ தான் போட்டு எடுத்தாங்க, சிபிஐ எடுத்தாங்க. அது ரெக்கவரி சாஃப்ட்வேர் அவங்களுக்கு உதவி பண்ணது தமிழக தடய அறிவியல் துறை தான் உதவி பண்ணியிருக்கு. அது இந்த ஆட்சியில் தான் அந்த 8 பெண்களும் சாட்சி சொல்லி பத்திரமா திரும்பி போனாங்க. எந்த விதமான ப்ரெஷரும் அவங்களுக்கு இல்லை. அதில் ஸ்டாலின் சொன்னார் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு. முக்கிய குற்றவாளி தண்டிக்கப்படலை இந்த வழக்கில். நான் இப்போ சொல்கிறேன், அதில் முக்கியமான குற்றவாளி தீர்ப்புக்குள்ளேயே வரலையா, சார்ஜ் ஷீட்டுக்குள்ளேயே வரல. அவர் வரல, முக்கியமான குற்றவாளி அவர் வரல. அவருக்காக தான் இதெல்லாமே நடத்தினாங்க, அவரை கொண்டு வரல. ஆனால் கூட இருந்தவங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. இதில் விடுபட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 275 பெண்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தானே அவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ண முடியும். 275 பெண்களை நீங்கள் வீடியோ பண்ணோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தனி மனிதனால, சராசரி நபர்களால் முடியாது. நீங்கள் இப்போ ஒரு ஆளை தானே இன்டர்வியூ பண்ணுவீங்க. ஒரு 300 பேரை ஒரே நாளில் இன்டர்வியூ பண்ணுவீங்களா? இல்லை ஒரு 3 மாதம் பீரியடில் ஒரு 300 பேரை இன்டர்வியூ பண்ண முடியுமா? உங்களாலேயே முடியாது. ஏன்னா இது வீடியோ எடுத்து அந்த விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான டெக்னிக்கல் விஷயமும் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற குற்றங்களை காட்டிலும் இந்த குற்றத்தில் தான் எலக்ட்ரானிக் அந்த வீடியோ, செல்ஃபோனு, அந்த பதிவுகள், அந்த டிஜிட்டல் மெக்கானிசம் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கிரைம் இதுதான்.
ஸோ 275 பேரெல்லாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ ஒரு ஊருக்குள்ளே உட்காந்து பண்ணுறாங்க. பொள்ளாச்சின்றது ஒரு சின்ன டவுன் தானே. நம்ம ஊர் சென்னையில் ஒரு அயனாவரம் பொருசவாக்கம் மாதிரி வட சென்னை மாதிரி டோட்டலாக. வட சென்னை மாதிரி டோட்டலாக வட சென்னை ரொம்ப பெருசு. ஹார்பர்லேருந்து எல்லாமே இருக்குது. அதுலேயும் சின்னது ஒரு சூளைமேடு மாதிரி ஒரு சூளை மாதிரி ஒரு ஏரியா தான் அது. அவ்வளோதான். அதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 40-50 கடைகள், கடை வீதிகள், தென்னந்தோப்பு தானேங்க. நிறைய தென்னந்தோப்பு தான். கேரளாவுக்கு போகிற வழி அது மினி கேரளா மாதிரி தான் இருக்கும். கேரளா தான் அது. தென்னை மரம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். பண்ணை வீடுகள், பணக்காரர்கள், விவசாயிகள், பணக்கார விவசாயிகள், அந்த பணக்கார விவசாயிகள் மத்தியில் பலவிதமான பழக்கங்கள், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அது இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவ்வளோதான். இதை தாண்டி அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போது அவங்க வந்து ஒரு 275 பெண்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து வீடியோவுக்கு கொண்டு வராங்க, எடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் அது நடக்காது இல்லையா? அப்போ அவுட்கிரை வெளியில் வரும் இல்லையா? போலீஸுக்கு தெரிய வரும் இல்லையா? போலீஸ் வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணும் இல்லையா? அப்போ போலீஸ் இன்டர்ஃபியரன்ஸை தவிர்க்கணும்னா அப்போ அங்கே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? இவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அப்போது அதிமுக ஆட்சியில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு மோசமான கிரைம் நடக்குதுன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆதரவு இல்லாமல் நடக்காது. அதிமுகவில் அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி யார்? பொள்ளாச்சினாலே பொள்ளாச்சி ஜெயராமன் தான். வேற யாரும் திமுகவில் கூட பொள்ளாச்சியில் பெரிய ஆட்கள் கிடையாது. பொதுவாகவே அதிமுகவுக்கு பெல்ட்டான ஏரியா தானே, சார்பான பகுதி தான். இவரு தான் அங்கே எம்ஜிஆர் காலத்துலேருந்து பொள்ளாச்சி ஜெயராமன் தான் அங்கே. அப்போ பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு பையன், அவர் பேர் பிரவீன். அவரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இது நடக்குமா? சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் யூத் வந்து பெண்களை வச்சு இப்படிலாம் செய்கிறாங்கன்னா இளைஞரான அவரை வந்து அவரோட கவனத்துக்கு அது போயிருக்காதா? அவர் அதில் தலையிட்டு இருக்க மாட்டாரா? அப்போ என்னதான் நடந்தது அப்படின்னா, நம்ம நக்கீரனுக்கு வந்து இந்த வீடியோக்கள் வந்து கிடைக்கிது. எங்கள் பொள்ளாச்சி ரிப்போர்ட்ரு, கோவை ரிப்போர்ட்ரு, பொள்ளாச்சி ரிப்போர்ட்ரு கிடையாது, கோவை ரிப்போர்ட்ரு அருள் அப்படின்னு ஒரு பையன், அவர் இறந்துட்டார். அவர் தான் இந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து தராரு. பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஃபஸ்ட்டு அந்த பெல்ட்டு வீடியோ தான். பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா அண்ணா அண்ணா அப்படின்னு அந்த வீடியோ தான் ரொம்ப மோசமான ஒரு வீடியோவாக இருந்தது. உடனே இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்ட போய் ஒரு கருத்து கேட்குறாரு, என்னங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னா. அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் நக்கலாக ஒரு பதில் சொல்கிறாரு அருள்கிட்ட. அந்த பதில் வந்து எங்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்திச்சு. அண்ணன் கூட அவரோட வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பார். அந்த நக்கலான பதில், திமிர் பிடிச்ச ஒரு பதில், நீலாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் அது. அப்போது நீலாம் ஒரு ஆள் அப்படின்னு நம்மளே கேட்குறான்னா அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பான்றது. அவங்க கவர்மெண்ட் இருக்கு. அவர் துணை சபாநாயகராக இருந்தார் நினைக்கிறேன். அப்போது வந்து அவரெலாம் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு ஒரு இதுன்னா, அப்போது வேலுமணி மந்திரி, அந்த ஊர் மந்திரி வந்து பொறுப்பு மந்திரி வேலுமணி, இவர் பொள்ளாச்சி ஜெயராமன், இந்த 2 பேர் காம்பினேஷன் இல்லாமல் இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் அருள் வந்து அது புலனாய்வு பண்ண இறங்கும்போது, அண்ணன் என்னையும் நீங்கள் போய் பாருங்கள் தம்பின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடக்கூடிய ஆள். நம்ம சென்னையில் பிறந்தவங்க, நமக்கு வந்து பொள்ளாச்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டெரைன் அது. அதுக்குள்ளே போகிறாங்க. அருளுக்கு பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டு இதெல்லாம் இருந்தது. அதனால் இப்போது நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து போகும்போது தான் இந்த பொண்ணை பிடிக்கிறோம். இந்த பெல்ட்டால் அடிக்காதீங்கண்ணா அண்ணா அண்ணா அண்ணான்னு. அந்த பெண்ணையே டைரக்டாக தொடர்பு கொண்டீங்க? அவங்களே வந்துட்டாங்க? அவங்களேலாம் வரல, நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அந்த பொண்ணு யாருன்னே யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு போலீஸு, எடப்பாடி போலீஸ் அது எப்படி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும் சொல்லாது. அது வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, எடப்பாடி போலீஸில் ஒரு பொண்ணை வந்து இவங்க கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட செயினை பறிச்சிடுறாங்க இந்த கேங், திருநாவுக்கரசு சபரிராஜன் கேங். பறித்த உடனே அவங்க அண்ணன் வந்து பூபாலன்னு பேர்,
அவர் வந்து அதில் தலையிடுறாரு. தலையிட்டு இந்த கேங்கை அடித்து உதைக்கிறாரு ஒரு பங்களாவில் போட்டு. அடித்து உதைச்சி இவன் செல்ஃபோனை வாங்கி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணது அந்த பையன்தான், அந்த அண்ணன். அது நம்ம கைக்கு வருது, நக்கீரன் கைக்கு வருது. நக்கீரன் வந்து அது உலகம் ஃபுல்லாக கொண்டு போகுது. தனிப்பட்ட முறையில் போய் என் தங்கச்சியை மிரட்டுறியான்னு அடிச்சதுல அந்த செல்ஃபோனில் வீடியோ இருக்கு. அதை போலீஸ்கிட்ட கொடுத்தாரு. அவர் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாரு. அதில் ஒரு பட்சி வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண உடனே நம்ம வந்து அதை இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதுன்னு வெளியில் போடுறோம். அந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய அருள் தான் எடுக்கிறாரு. அதை போடும்போது ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நான் போகிறேன், அதில் விக்டிம்ஸை தேர்ந்தெடுத்து போகிறேன். அதில் நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க, மறுக்கிறாங்க. எல்லாமே ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ்டாகவே இருக்குது. போலீஸும் அடிக்கடி, பாண்டியராஜன் எஸ்பி அங்கே, அவர் வந்து அந்த இது வந்து இவங்க அடித்த உடனே அந்த பொண்ணை கடத்தி எடுத்துகிட்டு போனோடனே அவங்க பிடுங்கின உடனே இவங்க அடித்த உடனே அந்த பொண்ணு சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணிய சபரிராஜன், திருநாவுக்கரசு, இன்னும் 2 பேர், அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஆகுது. அந்த பொண்ணோட பேர் டீட்டெயிலெலாம், விக்டிம் பேர் டீட்டெயில் அதெல்லாம் வந்து பாண்டியராஜன் வந்து ப்ரெஸ்லேயே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது விவாதத்துக்குள்ளாகுது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனோடனே அதுவும் விவாதத்துக்குள்ளானோடனே இவர் ப்ரெஸ்லேயே சொல்கிறார். உள்துறை செயலாளரே அவருடைய ப்ரெஸ் ரிலீஸில் அந்த விக்டிமோட பேரை ரிலீஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமியுடைய உள்துறை செயலாளரே சொல்கிறார். அது வந்து பெரும் விவாதத்துக்குள்ளாகுது. ஜனநாயக மாதர் சங்கம் அவங்க வந்து எடுத்து அது பெரும் சிபிஎம் அவங்க தான் எடுக்கிறாங்க. பாலபாரதி அவங்க அந்த டீம், அவங்க அந்த டீம் எடுத்து பண்ணுறாங்க. பை நேம் சுதான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய கோவை மாவட்ட பொறுப்பாளர் ஒரு அம்மா, அருமையான அம்மா, அந்த அம்மா தான் அதை எடுக்கிறாங்க. எடுத்து அதை பெருசாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. பை த வே நக்கீரனும் புலனாய்வு பண்ணுது. அப்போது நம்ம போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை பிடிக்கிறோம். பிடிச்சி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான குடும்பத்து பொண்ணு, ரொம்ப அதிகம் படிக்கலை, 10வதுக்கு கீழே தான் படிச்சிருக்கு, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா 2 தம்பிங்க தான் அந்த பொண்ணுக்கு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பொள்ளாச்சி நேச்சுரல்ஸ் அப்படின்ற ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று கடை, அந்த ஊர்லேயே ஒரே ஒரு பியூட்டி பார்லர் தான் இருக்குது, பொள்ளாச்சி நேச்சுரல்ஸ். எல்லா ஊர்லேயும் நேச்சுரல்ஸ் பியூட்டி பார்லர் இருக்க மாதிரி பொள்ளாச்சி நேச்சுரல்ஸ். அந்த பொள்ளாச்சி நேச்சுரல்ஸில் தான் அந்த பொண்ணை பார்க்குறானுங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணை எப்படியாவது இந்த நீலப்படத்தை எடுக்கணும் அந்த பொண்ணை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண் வந்து குழந்தை பெற வளைகாப்பு அதுக்காக ஃபோட்டோ மேக்கப் பண்ணணும்னு கூப்பிட்றாங்க. அந்த சபரிராஜன் வீட்டு அட்ரஸை கொடுத்து கூப்பிட்றாங்க. அந்த வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே அந்த பொண்ணை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு அதை இந்த மாதிரி செக்ஷுவல் நடவடிக்கைக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு ஒத்துழைக்க மறுக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த குடும்பத்தோட பிரெட் வின்னர். அந்த பொண்ணு உழைச்சி தான் அவங்க அம்மா, விதவை அம்மாவையும் 2 தம்பிங்களையும் படிக்க வைக்குது. அந்த அம்மாவுக்கு சோறு போடுது, இதுவும் சாப்பிடுது, இதுவும் வாழறது எல்லாமே அந்த ஒரு பொண்ணோட வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. அந்த பொண்ணை இந்த மாதிரி கொடுமைக்குள்ளே கொண்டு போன உடனே அந்த பொண்ணு கதறுது, அண்ணா அடிக்காதீங்கன்னு. அந்த பொண்ணு இயல்பிலேயே வறுமையிலேயே வளர்ந்ததுனால உடம்புல சக்தி இல்லை, அவளுக்கு ஃபிட்ஸ் வருது. அவளுக்கு ஃபிட்ஸ் வரக்கூடிய பொண்ணு, அடிக்கடி ஃபிட்ஸ் வரக்கூடிய பொண்ணு, ரைட்டாக சத்தே கிடையாது உடம்புல. அப்போது இவனுங்க வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் நடவடிக்கைக்குள்ளாகும்போது ஃபிட்ஸ் வந்தது. ஒரு அதிர்ச்சி, மன அதிர்ச்சி, மூளை அதிர்ச்சி. அந்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துடுது. ஃபிட்ஸ் வந்தோடனே அந்த பொண்ணு வந்து கதறுது, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா பெல்ட்டில் அடிக்காதீங்கண்ணான்னு கதறுது. அப்படியே மயங்கியும் விழுந்துருது. அது வீடியோ தான் எடுக்கிறானுங்க. எடுத்த உடனே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துருது. மயங்கி விழுந்த பொண்ணை தூக்கி ரோட்டில் போட்டு போகிறானுங்க. அந்த பொண்ணாக எழுந்து பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணாக தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இதுதான் நடந்தது. நமக்கு அந்த அடிக்காதீங்கன்னா அந்த பொண்ணு கதறும்போது அடுத்தது என்ன நடந்தது நமக்கு தெரியாது. நம்ம போய் அந்த பொண்ணை பிடிக்கும்போது இதுதான் நடந்ததுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணும் சொல்லுது. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு இஸ்லாமிய இளைஞன் வந்து அந்த பொண்ணை
நல்லா இருக்காங்க. இப்போ காதலிச்ச பையன் அவளுக்கு நடந்த இந்த சம்பவத்தையும் அந்த வீடியோ பற்றியும் பெருசாக எடுத்துக்கல. அந்த பொண்ணை கல்யாணமாகி இப்போ அந்த பொண்ணு குழந்தையும் இருக்கு. ஆமாம், அது அவனுங்க பொறுக்கித்தனமாக பண்ணது அவனுங்க. இந்த பொண்ணு நேர்மையாக தானே இருந்தது. நேர்மையாக தான் இருந்தது. அப்போது அந்த பொண்ணு சொல்ல அப்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இவனுங்க ஹேண்டில் பண்ணது எல்லாமே வந்து வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள், ஏழை பொண்ணுங்க. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரு கடன் வழங்குகிற ஒரு டீம் இவனுங்க. இவனுங்க வந்து கடன் கொடுக்குற மாதிரி கொடுத்து கட்ட வச்சு அந்த கட்ட முடியாத போது இல்லையா அந்த பெண்களை வந்து இரையாக்குறது. இது மாதிரி தான் இவனுங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டீச்சர் இருக்குது, ஒரு டீச்சரையும் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. அது வறுமை கீழெல்லாம் இருக்குள்ள ஒரு டீச்சரு அதையும் பண்ணியிருக்கானுங்க. அது கொஞ்சம் வயசானது, வயசு வித்தியாசம்லாம் தெரில. அந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் ஒரு லிஸ்ட்டாக போட்டு அந்த பெண்களை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த பைக் கேங் கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் ஏன்டா இவனுங்க வீடியோகிராஃப் பண்ணுறானுங்க. மற்றவங்க இப்போது ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு செக்ஷுவல் பர்வர்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவன் மட்டும்தானே அதை பண்ணிட்டு போவான். இல்லை ஒரு கேங்காக பார்க்குற மாதிரி வீடியோ எடுக்கிறான். அதையும் எல்லாரும் பார்க்குற மாதிரி வீடியோ எடுக்கிறான். அப்படின்னும் போது தான் அவனுக்கு வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து உதவுது. அதில் ஒரு எஸ்ஐ இருக்கான். அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் எஸ்ஐ. அங்கேருந்து வால்பாறை பக்கம் அங்கே நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இந்த சபரிராஜன் வீட்டில் நடக்கிற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் விவிஐபிகளுக்கு இரையாகிறான். இதை வந்து அருளானந்தம்னு ஏடிஎம்கேவுடைய நிர்வாகி ஒருத்தன் மாட்டுறான். அவன் வந்து இதை யார் பண்ணாங்க அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாகவே தரான். கிருஷ்ணகுமார் அப்படின்னு பொள்ளாச்சி நகர அதிமுக நிர்வாகி. அவன் சொல்லி தான் இதெல்லாம் அவன் செய்கிறான். அப்படின்னு பொள்ளாச்சி நகர நிர்வாகி யாருக்கு நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு நெருக்கம். இவங்க இந்த வீடியோவை பண்ணி இந்த வீடியோ வந்து முழுக்க பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு அனுப்பி அவரு பார்த்து அவர் அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த வாளையார் பகுதியில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் இது பண்ணுறாரு அப்படின்னு தகவல் கிடைச்சது. அப்போது பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் யார் அப்படின்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சுரேகான்னு ஒரு பொண்ணோட கதை கிடைக்கிது. சுரேகான்றது ஒரு நாடார் பொண்ணு. இவன் படித்த பிஎஸ்ஜி காலேஜில் தான் அதுவும் படிக்குது. அந்த பொண்ணை வந்து இவன் காரில் கூட்டிகிட்டு போகிறானுங்க. இவனும் 4 ஃப்ரெண்ட்ஸும், அதில் பெண்களும் உண்டு, எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த கார்லேருந்து எகிரி குதிக்குது. எதிர்க்க வந்த கார் வந்து அந்த காரோட மோதி அந்த காரும் அந்த மோதி அந்த பொண்ணு செதஞ்சு கார்லேருந்து குதிச்ச நிலையிலேயே பொணமா இருக்கு. சுரேகா அப்படிங்கிற சுரேகான்ற பொண்ணு. அவங்க எந்த ஊர்? அவங்க விருதுநகர். விருதுநகர். சரி. அவங்க இங்கே பழைக்க வந்தவங்க. நான் சுரேகா அவங்க அப்பாவை தேடி போகிறேன். சுரேகா அவங்க அப்பாவை கையெடுத்து கும்பிட்றாரு, தயவு செஞ்சு விட்டுருங்க, ஏங்க அவங்க பொண்ணு செத்து போயிடுச்சுங்க, பொள்ளாச்சி ஜெயராமன் பையனோட கார்லேருந்து குதிச்சு உங்கள் பொண்ணு செத்து போயிடுச்சுங்க. இல்லைங்க விட்டுருங்க, அவங்களாம் பெரிய ஆளுங்க, எங்களால் மோத முடியாது, விட்டுருங்க, எங்கள் பொண்ணு போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி இங்கே தான் அது எஃப்ஐஆர் கேஸே ஃபைல் ஆகலாம், ஒன்றுமே கிடையாது, படம் இருக்குது. அப்போ எப்படி சொல்லி ஆக்சிடென்ட் விபத்து ஆக்சிடென்ட்ல யாராவது இப்படி என்ன மாதிரி, அதாவது 2 கால் வந்து உள்ள இருக்கு, காருக்குள்ள இருக்கு, பாடி இப்படி வெளியில இருக்கு, அப்படியே இறந்துட்டாங்க, அப்படியே இறந்து கிடக்குது, அப்படியே ஆக்சிடென்ட். இவங்க இடிச்ச கார் வந்து பாலக்காடு, நமக்கு நல்லா மலையாளம் தெரியுன்றதுனால பாலக்காட்டுக்குள்ள போய் அந்த காரை கேட்டால் அந்த கார் எல்லாமே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க. சார் இதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் வராதிங்க சார், சார் நீங்களாம் மலையாளிஸு நிறைய உண்மையெல்லாம் சொல்லுவீங்க, வீரமாக சொல்லுவீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம், மனித உரிமை இதெல்லாம் உங்க இதில் தான் அதிகம், எல்லாத்துக்கும் கொடி பிடிப்பீங்க அதெல்லாம் சொன்னாங்க. சார் வேணாம் சார். அவன் என்னன்னா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விதமான குரூப் செக்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல, அதனால தப்பிச்சு வர, அது தப்பிக்க நினைக்குது, எகிரி குதிக்குது, எதிர்க்க வந்த வண்டி மோதுது.
இது வந்து காலேஜ். அதோட பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் வந்து அந்த காலேஜில் படிக்கல, பிஎஸ்சி காலேஜில். அவனை பெங்களூருக்கு அனுப்பிச்சு அவனை லா காலேஜில் படிக்க வச்சுருக்காங்க. இப்போது அடுத்த மாதம் கல்யாணம் அவருக்கு. எந்த அப்பாவையும் மாட்டுதுன்னு தெரில. அடுத்த மாதம் கல்யாணம், பத்திரிகை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் கூட ஒரு பேரில் இல்லையா? இது வந்து இதெல்லாம் நக்கீரன் வெளியில், இதெல்லாமே நக்கீரனில் பிரிண்ட், ஆன் பிரிண்ட்டு. இதெல்லாம் அவன் பேர்லாம் மறைக்கலாம் இல்லை, ஆன் பிரிண்ட். இந்த கதைகள் எல்லாத்தையுமே வார வாரம் சுட சுட கதைகள் தான், பொள்ளாச்சி கதைகள் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான். ஒவ்வொரு பொண்ணா என்கொயரி பண்ணுறது, எப்படி பண்ணுறானுங்க இவனுங்க, எப்படி கடன் வாங்குற பொண்ணுங்களை மடக்கிறானுங்க, பைக் வச்சுருக்கானுங்க, பைக் கேங் வச்சுருக்கானுங்க, எப்படி அந்த சபரிராஜன் திருநாகரசியோட அந்த வீட்டுக்கு எப்படி கொண்டு போகிறானுங்க, அங்கேருந்து எப்படி வாளையாருக்கு போகுது, வாளையாரில் என்னென்ன கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் இருக்க எஸ்ஐ எப்படி இது வரான். ஒரு தடவை அந்த வாளையார் கெஸ்ட் ஹவுஸில் வந்து, அந்த பகுதி கெஸ்ட் ஹவுஸில் வந்து, காட்டுப்பகுதி கெஸ்ட் ஹவுஸில் பெரிய அளவுக்கு கூச்சல் கேட்குது, பெண்களுடைய அலறல் சத்தம் கேட்குது. போலீஸ் எல்லாம் போய் அங்கே என்கொயரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் என்ன, இப்படி டே பை டே வந்து ஒவ்வொரு விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணி 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 காணாமல் போனவங்க யார், தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணுங்க யார், என்ன லிஸ்ட்டு. அப்போ அங்கே பொள்ளாச்சியில் மக்கள் நீதி மையத்தில் ஒரு அம்மா கேண்டிடேட்டாக நின்றவங்க இருக்காங்க. அந்த அம்மாலாம் உதவி பண்ணி, கவுண்டர் அவங்கெல்லாம் உதவி பண்ணி, பெண் பெரிய ஒரு நல்ல அம்மா, அந்த அம்மாலாம் உதவி பண்ணி, அந்த அம்மா காலெல்லாம் உயர்ந்து, ஒவ்வொருத்தர் காலையாக உயர்ந்து, இந்த அநியாயத்தை எதிர்க்கிறவங்க யார் தென்பட்டாலும் காலில் உழுந்துடுது, டொப்புன்னு இத்தனை பெண்களுக்கு ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரிலாம் உழுந்து கெஞ்சி, அப்போ அவங்க உதவி பண்ணி நக்கீரன் ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுது, நல்ல விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். அப்படி ஒவ்வொன்னா வெளியே கொண்டு. மக்களுக்கு பயம் இருக்கும்ல, நல்லவனா இருப்பான், கவர்மெண்ட் எதுக்கு வம்பு, எதுக்கு இவனுங்க இவ்வளோ பெரிய ஆளுங்க கொலை கூட பண்ணுவானுங்க. நம்மளுக்கு வந்து த்ரெட் அதிகம். அருள்ன்ற பத்திரிகையாளர், எங்கள் நக்கீரன் ரிப்போர்ட்டர், அவருக்கு த்ரெட் அதிகம், நமக்கும் த்ரெட் அதிகம். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மாதிரி தான் நமக்கு. நம்ம சென்னையில் பிறந்து வளர்ந்தோம், நமக்கு எங்கே அங்கே லிங்க் இருக்க போகுதுன்னு. அப்போ திமுக ஆட்களை பிடிச்சி, அதிமுகவிலேயே உண்மையை சொல்கிறவங்கள பிடிச்சி, இவங்க அதிமுகலையும் சில பேர் உண்மையை சொல்கிறாங்க. எதிராக பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு எதிராக. அவருக்கே வந்து அவரோட கல்யாணமே வந்து 2வது பொண்டாட்டியை எப்படி கல்யாணம் பண்ணார், எம்ஜிஆர் எப்படி அவர் ஓட்டை பிரிச்சுட்டு போய் தான் கல்யாணம் பண்ணாங்க. 2வது பொண்டாட்டி தங்கச்சி, மனைவிக்கு தங்கச்சி, அவங்க கழுத்தில் தாலி கட்டினது, அதெல்லாம் ஒரு பெரிய கதை பொள்ளாச்சி ஜெயராமன். அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் எல்லா கதையும் கொண்டு வந்து வரும்பொழுது இவங்க அந்த பாண்டியராஜன் ஒரு அந்த எஸ்பி இல்லை, அதுக்கு கீழே ஏஎஸ்பியா டிஎஸ்பியோ அந்த லெவலில் இருந்த ஆள் அவர் இன்னைக்கு எங்கே தெரியுமா இருக்கார். அவரோட உறவினர் ஒருத்தர் வந்து திண்டுக்கல் பகுதி திமுக துணை செயலாளராக. அதனால அவர் இப்போ கொளத்தூர் தொகுதியில், நம்ம சென்னை கொளத்தூர் முதல்வர் தொகுதி, அந்த ஏரியாவோட டிசி பாண்டியராஜன் தான். ஓகே ஓகே. ஏடிஎம்கே ஆட்சியில் இவ்வளோ பொள்ளாச்சி விஷயத்தில் ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணது அந்த ஆள் தான். எல்லா வேலையும் பார்த்தான். அவன் இன்னைக்கு வந்து அழகா டிசி கொளத்தூர் இப்போ கரண்ட்ல. நான் ஒரு நாள் போய் ஜாலியாக கேட்டேன், என்ன பாண்டியராஜன் ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு. சரி சரி சரி, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இன்னைக்கு தான் பாண்டியராஜனை பற்றி பேசுறதுக்கு ஒரு காலம் வந்துடுச்சு, இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி பயங்கரம். பொள்ளாச்சி ஜெயராமன் ஹைகோர்ட்லலாம் கேஸ் போட்டு எனக்கும் மகனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னெலாம் பேசி உத்தரவெல்லாம் வாங்கி வச்சுருந்தார். இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. பொள்ளாச்சி சம்பவம் உண்மைன்னு தீர்ப்பு வந்துச்சு. அருளா ஆனந்தம் யாருன்னு வந்துச்சு. இதில் பார் நாகராஜன் ஒருத்தன். அவர் பேர் ரொம்ப அடிபட்டதே, பார் நாகராஜன் பேர். பார் நாகராஜ் தான் இந்த கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்குதுல்ல பொண்ணு, அவங்க அண்ணனை தூக்கிட்டு போனது பார் நாகராஜ். தூக்கிட்டு போய் மிரட்டினது. அவனை கைது பண்ணி உடனே விட்டுட்டாங்க. அவர் அதிமுக அவரோட கல்யாணத்துக்கு எடப்பாடி உட்பட 5 மினிஸ்டர்ஸ் போறாங்க. எடப்பாடிலாம் போய் கல்யாணத்துக்கு உட்காந்து நல்லா சாப்பிட்டு கிஃப்ட் வர்றாரு. இன்னொரு போட்டோ கூட வந்துச்சு, அவர் பார் நாகராஜன் வேலுமணி பக்கத்துலயும் நிக்கிறாரு, பொள்ளாச்சி ஜெயராமன் பக்கத்துலயும் நிக்கிறாரு. இவரு சபரிராஜனா நினைக்கிறேன், பார் நாகராஜ் தான். ஃபுல் பார் அவனது தான், அந்த ஏரியா ஃபுல்லா அவர் தான் குத்தகை. பார் நாகராஜனா அசையும். கிருஷ்ணகுமார் இன்னொன்று
ஹைட்டாக இருப்பார், ஒல்லியா ஹைட்டாக இருப்பார். அவரு இவர் இவங்கெல்லாம் வந்து இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய அடியாட்கள். எஸ்பி வேலுமணி வந்து இந்த அருளானந்தம் கூட நெருக்கமான ஆள். இது அப்படியே இந்த கொடநாடு கொலை வழக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி வரும். கொடநாடு கொலை வழக்குலையும் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளையடிச்ச ஆள் அவன் வந்து இவங்களோட எல்லாம் ட்ராவல் ஆகும். ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான் இதுலேயும், அந்த கொடநாடு மாதிரி தான் இதுவும், அந்த மாதிரி தான் விஷயங்கள். இதில் சிபிஐக்கு போனோடனே நேராக நம்ம நிர்மலா சீதாராமனை பிடிச்சிட்டாரு பொள்ளாச்சி ஜெயராமன். போய் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். விழுந்து அவங்க பையனை பற்றின விஷயங்கள் வராமல் தவிர்த்துட்டார். மத்திய ஒன்றிய அரசும் சிபிஐயும் அதிமுகவில் அருளானந்தம் வரைக்கும் போச்சே, அதுக்கு மேலே போகல. கிருஷ்ணகுமார் கிட்ட போகல. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீன் கிட்ட. அருளானந்தம் இப்போ மாட்டியிருக்காரு. அருளானந்தம் அரெஸ்டட். அருளானந்தம் மாட்டியிருக்காரு. சதீஷ் இவங்கெல்லாம் எல்லாம் மாட்டிட்டாங்க. பார் நாகராஜ், பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் மட்டும் மிஸ்ஸிங். கிருஷ்ணகுமார் 3 பேர் மிஸ்ஸிங்க. மூணு பேருக்கு மேலே 3 பேருமே அதிமுகவோட தொடர்புடையவங்க. எல்லாமே அதிமுகவோட தொடர்புடையவங்க. அந்த அருளானந்தம் கூடவே இந்த பைக் பாபு, ஹெரேன் பாபு இல்லாமல் அவங்க எல்லாருமே, ஹரன் பாபு, ஹெரேன் பாபு அவங்க எல்லாமே ஏடிஎம்கே தான். ஃபுல்லா ஏடிஎம்கே கிரைம் இது. இப்போ அந்த ஒரு அதிகாரம் தந்த தைரியத்துல தான் இவ்வளவு துணிச்சலா பண்றாங்க. ஆமா, இல்லாட்டி எப்படி நீங்க பெண்களுக்கு இவ்வளவு பெண்களை கை வைக்கும்? வெறும் பணம் மட்டும் இல்ல, அதிகாரமும் பக்கம் இருக்குங்கிறது. அதிகாரம், பணம், காமம், அவங்களோட காம விஐபிகளுடைய காம வெறிக்கு அப்பாவி பெண்களை இரையாக்குன கொடுமை இது. இது அதர்தன் நக்கீரன் இது வந்திருக்காது. மாதர் சங்கம் பெரிய அளவுக்கு இதில் போராடிச்சு. திமுக உறுதியாக நின்றுச்சு. ஸ்டாலின் வந்து பொள்ளாச்சி குற்றவாளிகளை நாங்கள் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்றதுல ஒரு 80% குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. ஆனால் 20% குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளியை சிபிஐ காப்பாற்றி விட்டது. யார? பொள்ளாச்சி ஜெயராமன் பையன், பார் நாகராஜ், எல்லாரையும். அது கிருஷ்ணகுமார். இதெல்லாம் சிபிஐனா எல்லாரும் பயங்கரமா பண்ணுவாங்க. சிபிஐ விசாரணையே ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேரோட நின்றுச்சு. இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 6 வருஷமா இவனுங்க பெயிலே வரல. தண்டனை அறிவிக்கப்பட்ட குற்றவாளி மாதிரி ஜெயிலே இருந்தானுங்க இவனுங்க. ஏன்னா பெயில்ல வந்தானா பப்ளிக் வந்து அடிச்சே கொன்னுடுவாங்க. ஆமா, சட்ட தண்டிக்குதோ இல்லையா, மக்கள் வெறுப்பு. பொண்ணுங்களை போய் இவ்வளவு பாடுபடுத்திருக்கீங்க, எவ்வளவு பண்ணியிருக்கானுங்க அப்படின்றதுல வந்து மக்கள் வந்து அப்போ அந்த அவேர்னஸை உருவாக்குனது நக்கீரன். இந்த அவேர்னஸ் வந்து நீங்க வேற எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் இம்மிடியேட்டா வந்தது. கொங்கு பகுதியில் ஒன்றுத்துல கூட ஏடிஎம்கே தேரல. ஆமா, அது கொங்கு பகுதியில் ஏடிஎம்கே வரலைங்கிறது எவ்வளவு பெரிய பின்னடைவு. தஞ்சாவூர் பகுதியில, வட தமிழகத்துல, சென்னையில வரலைன்னா பெரிய விஷயம் கிடையாது. கொங்குங்கிறது அவங்களுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவ்வளோ புண்ணியம். இப்போ மறுபடியும் பொள்ளாச்சி ஜெயராமனை ஆதரிச்சு ஏதாவது பேசினானுங்கன்னு வச்சுக்கோங்க, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் எல்லாம் மறுபடியும் வர்ற சட்டமன்ற தேர்தலையும் ரூட் அவுட். ஏன்னா நிரூபணம் ஆயிடுச்சுல்ல, சிபிஐல நிரூபிச்சிருக்கே, சிபிஐ கோர்ட்டு தானே நிரூபிச்சிருக்கு, லோக்கல் கோர்ட் இல்லைல்ல. நீங்க பொள்ளாச்சி இன்சிடென்ட்டையோ பொள்ளாச்சி ஜெயராமனை ஆதரிச்சோ நீங்க பேசுனீங்கன்னா ரூட் அவுட். பெண்கள் சாம கடுப்பு. அதாவது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பணக்கார ஆண்களுக்கு இந்த காமம்ன்றது ஒரு விதமான கலை. பணம் அந்த அளவுக்கு இருக்கு, லைஃப் என்ஜாய் பண்றதுக்காண்டி அவன் ஏழை பெண்களை வச்சு விளையாடுவானுங்க. விளையாடுறது வழக்கமா சர்வசாம நடந்துகிட்டு இருக்குது. அந்த அம்மா மக்கள் நீதி மையம் வேட்பாளர் தான் சொன்னாங்க. இது ஒவ்வொருத்தர் ஃபேமிலிக்குள்ளேயும் இது பல விஷயம் தம்பி. ஆனால் நாங்கள் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேரை சொல்ல, நாங்கள் பெண்கள் வந்து இதை சகிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் தலைமுறையாக. அப்போ இந்த விளையாட்டை எவ்வளோ பெரிய விளையாட்டாக விளையாண்டுக்கிறானுங்க. இது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு கொடுமையாக அந்த பகுதி பெண்களுக்கு இருந்திருக்கு. அந்த பெண்களுடைய கோபம் இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட் வெளில வந்தோன்னா பெருமளவு வெடிச்சுது.
அதிமுகவை தூக்கி அடிச்சானுங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி நானும் கவுண்டரு, நீங்க ஓட்டு போட்டா நான் கவுண்டர் சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்னு ஜாதி கார்டை ப்ளே பண்ணி தான் மேல வர முடிஞ்சது. நம்மால் ஒருத்தர் வரதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்போ ராசா வந்து எடப்பாடியோட அம்மாவை திட்டிவிட்டார். ஏதோ அம்மான்னு சொல்லல, ஏதோ அரசியல் ரீதியா ஏதோ சொன்னாரு. அந்த வார்த்தையை வந்து என் தாயை திட்டி விட்டாரு அப்படின்னு இவரு தாயை திட்டாரு, நம்ம சமூகத்தை பேசிட்டாரு, ஆச்சா பூச்சான்ற மாதிரி கொண்டு போய் இதான் மேல வந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் செந்தில் பாலாஜி இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அடி, செம்ம அடி. ரைட்டா, அண்ணாமலை கவுண்டர் கூட தேரல இங்க கோயம்புத்தூர்ல, அந்த அளவுக்கு அடி செந்தில் பாலாஜி அடிச்சாரு. ஸோ இப்போ தீர்ப்பு வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் பொள்ளாச்சி ஜெயராம இந்த ஆட்களை வந்து ஆதரித்து எடப்பாடி பேசினாலோ இல்லை அவங்கள வந்து முக்கியமான ஃபிகர்ன்ற மாதிரி காட்டினாலோ அந்த பகுதியில் இனி ஓட்டு வராது, ஏடிஎம்கே தேராது அப்படின்றதா இந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். பிஜேபி இதை எப்படி பார்க்கும்? பிஜேபி வந்து நாங்கள் சிபிஐ நாங்கள் வந்து ட்ரையல் நடத்தினோம், நாங்கள் வந்து சிபிஐ வந்து நல்லா பண்ணாது, அது பண்ணாது இது பண்ணாதுன்னு சொன்னீங்க, கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம், நாங்கள் கொண்டு வந்துட்டோம், ட்ரையலில் நிற்க வச்சுட்டோம், அந்த பெண்களோட ஐடென்டிட்டியை பாதுகாத்துட்டோம், விட்னஸை பாதுகாத்துட்டோம், ஆர்கியூமெண்ட் வச்சோம், குற்ற சார்ஜ் ஷீட்டை கரெக்டாக கொடுத்தோம்னு. எங்கே கரெக்டாக கொடுத்தீங்க? பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் எங்க? பார் நாகராஜ் எங்க? கிருஷ்ணகுமார் எங்க? இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? ஒரு தடவையாவது இன்கொயரி, பார் நாகராஜ் என்கொயரி பண்ணீங்களா? அவரோட ரோல் என்ன பார் நாகராஜன் இதுல? பார் நாகராஜ் தான் இந்த கும்பலுக்கான கைடு மாதிரி எல்லாம் பண்றவரா? கைடு மாதிரி இல்லை, இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த உங்கள் ஈவெண்ட்லலாம் வந்து வெயிட்டா அப்படி நிற்பானுங்களே அந்த பசங்க மாதிரி பார் நாகராஜ். பவுன்சர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பவுன்சர்ங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. துப்பாக்கிலாம் காட்டுறான், தொண்டனுக்கு துப்பாக்கி எல்லாம். இதுக்கு முன்னாடி தலைவர்கள் வந்து மக்களோட நெருக்குவாங்க, இப்போ அடியாளோட வரத பக்கம் சீமானும் அப்படிதானே. சீமா அவர் அதிபர்ல, அவரே சொல்லிட்டார்ல அதிபர்னு சொல்லி, அவருக்கு முன்னாடி ஒரு 10 பேருக்கு அண்ணன் அதிபர்றாங்கிற மாதிரிலாம் வச்சாங்க. கரெக்ட், விஜய்க்கு முன்னாடியே சீமான் எடுத்துட்டாரு. சீமான் தான் பவுன்சர் பார்ட்டி. நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவோம் இல்லையா, பால் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இவனுங்கெல்லாம் மக்கள் கிட்ட இருந்து பவுன்ஸ் ஆகி போறதுக்கு பவுன்சர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள். பார் நாகராஜ் தான் பவுன்சரு, எல்லா கிரைமுக்கும் குற்றத்துக்கும் பவுன்சர். அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னோன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு போன டீமுக்கு பாதுகாவலா அவங்க அண்ணன் இவங்களெல்லாம் அடிக்க வரான் அப்படின்னோடனே அவங்க அண்ணனை அடிக்கிறது பார் நாகராஜ். அப்பனா பார் நாகராஜ் இந்த அஃபென்ஸ்ல எவ்வளோ வந்திருப்பான், தொடர்புடையவராக தானே இருப்பார். ஏன்னா முதலமைச்சரே வந்து கல்யாணத்துக்கு வராரு, ஓபிஎஸ் வராரு கல்யாணத்துக்கு, பொள்ளாச்சி ஜெயராமன் வராரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் வராரு, எஸ்பி ஓபிஎஸ் பாரபட்சம் இல்லாம வராங்க. ஒருங்கிணைந்த அதிமுக அவர் கல்யாணத்துல தான் இருக்கு. ஆமா, பார் நாகராஜ் ஒரு வட்ட செயலாளரோ என்னமோ தான். அப்போ அவனுக்கு இவ்வளோ பேர் வராங்கன்னா, அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இவ்வளோ பேர் வருவாங்களா? அப்போ பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இவன் எவ்வளோ க்ளோஸு, பொள்ளாச்சி ஜெயராமன் மகனுக்கு எவ்வளோ க்ளோஸு? அப்போ இந்த அஃபென்ஸில் ஈடுபட்ட இதை வெளியே சொல்ல வந்த ஒரு டீம் அவன் அடிக்கிறான்னா, அப்போது இந்த அஃபென்ஸில் அவன் எவ்வளோ இன்வால்வ்டு? அது என்ன சிபிஐ, பெரிய சிபிஐ விசாரணை. நான் ஜெயலலிதா கட்சி தான், சிபிஐ வானத்திலிருந்து குதித்தவர்களா? அதான் நம்ம வானத்திலிருந்து குதிச்சிங்களா? என்ன ஏன் பார் நாகராஜ் இல்லை? எங்க ஏன் சொல்ல முடியல? இப்ப நம்ம தமிழ்நாடு அரசு பொள்ளாச்சி ஜெயராமன் மகனையோ பாரராஜனையோ இந்த கேஸ்ல சேர்க்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ் இது ஃபுல்லா ஹேண்டில் பண்ணவே இல்லை. எடப்பாடி ஆட்சி காலத்திலே சிபிஐக்கு போயிடுச்சா கேஸ்? சரி, இப்ப அந்த இவங்க 2 பேரும் இன்க்ளூட் பண்ண முடியாது, கேள்விதான் கேட்க முடியும். நம்ம கேள்விதான் கேட்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு 80% குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டவங்க இன்வால்வ்டு, அவ்வளோதான். அவங்கள வந்து தண்டனைக்குள்ளாக்குற வரைக்கும் அந்த எவிடன்ஸு, அந்த கேஸு, மெரிட்டு, இந்த விஷயங்கள்லாம் எதுவும் கெடாமல் அந்த கேஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் தமிழக அரசு பார்த்துக்கிச்சு. இவனுங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல, சிறையிலையும் இவனுங்களும் வெளியிலையும் வரல. இந்த உலகமாக நல்லவனுக்கு எவனும் வெளியும் வரல. அந்த அளவுக்கு தமிழக அரசு பார்த்துக்கிச்சு. ஓகே,
இவ்வளோதான் பண்ண முடியும். சிபிஐக்கு போன கேஸை இவங்களால, அதுவும் ஒரு கோர்ட் டைரக்ஷனு, கோர்ட்டு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வந்துடுச்சு. பொள்ளாச்சி ஜெயராமன்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டார்ல, எல்லாருமே கோர்ட்டை கையில் எடுத்துட்டாங்க இல்லையா. ஒரு பீரியடில் எடப்பாடி கையில் தானே கோர்ட்டே இருந்தது. அந்த மாதிரி ஒரு பீரியடில் அந்த மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ளே இவங்க தங்களை சேஃப் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இதில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இப்போ இவனுங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போக போகிறானுங்க. எல்லாமே அது ஒரு 10 வருஷமாக குறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள்னு போட்டாங்க. தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். இந்த அதான் உச்சபட்ச தண்டனை. உச்சபட்ச தண்டனை சபரிராஜன்லாம் தூக்கில் போட்டிருக்கணும். திருநாவுக்கரசு, சபரிராஜன்லாம் தூக்கில் போட்டிருக்கணும். அவ்வளோ கொடுமை, அவ்வளோ கொடுமை, கொடூரமானவனுங்க. காமம்ன்றது ஒரு விதமான காதலின் இன்னொரு வடிவம்னு கூட சொல்லலாம். ஆனால் அதை எவ்வளவு கேவலமா அதை யூஸ் பண்றானுங்க. காமம் மட்டும் இல்லை, ஒரு வணிக நோக்கமும் இருக்கு. வணிக நோக்கம். பெண் உடலை ஒரு போக பொருளாக தானே, போக பொருளாக கொண்டு போறாங்க. அப்போ எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா தொட்டு இதான்டா பழக்கம் அப்படின்ட்டு. என்னங்கடா அது ஊர் பக்கம் அப்படி சொல்றாங்க. என்னங்கடா என்ன பழக்கம். இப்போ நமக்கு மெட்ராஸு, நமக்கு ஜாதியே தெரியாது. எங்களுக்கு சென்னையில் பெரும்பாலும் ஜாதி தெரியாது. எங்களுக்கு ஜாதியே தெரியாது. ஜாதினா என்னன்னே தெரியாது. அப்படிதான் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். அவன் எஸ்சின்னு சொல்லுவான். அவன் புக்கு ஒன்று இலவசமாக கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் அதை படிக்காமல் அப்படியே பத்திரமா வச்சுருப்பான். அதை பாதி விலைக்கு நம்ம வாங்கி படிப்போம். இவ்வளோதான் தெரியும் நமக்கு. இந்த பள்ளிக்கூடங்களில் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் சொல்லும் போது தான் அந்த விஷயமே தெரியுது. இல்லாட்டி எங்களுக்கு ஜாதியே தெரியாது. அங்கே போய் பார்த்தா ஜாதி பயங்கரமாக இருக்கு. பொள்ளாச்சியில் பயங்கரமாக இருக்கு. அதில் பெண்களை போக பொருளை பயன்படுத்துகிற பண்ணையார்களும் இருக்கிறாங்க. இது பரம்பரையாக படத்தில், சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம், பொள்ளாச்சியில் தானே பல சீன் எடுப்பானுங்க அவனுங்க. சினிமா படமே பொள்ளாச்சியிலே பல நம்பியார்கள் அங்கே இருக்காங்க. பல நம்பியார்கள் பரம்பரையாக இருக்கானுங்க. ஆனால் எம்ஜிஆர் கட்சியிலேயே நம்பியார் இருக்கிறாங்க. பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு திருமணத்தெல்லாம் பண்ணி வச்சது எம்ஜிஆர் தொண்டை. எம்ஜிஆருக்கே அது மிகப்பெரிய அசிங்கம். இந்த மாதிரி ஆள்லாம். அதுவும் அவரு எடப்பாடியோட சாதியை சேர்ந்தவரா இருக்கிறாருன்றதுக்காக சிறப்பு சலுகை அவங்க பையனுக்கு. நாங்கடா ஆட்சி, பொல்லாத ஆட்சி, பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சி, தூத்துக்குடியே சாட்சி. இதை மறுபடியும் நிரூபிச்சார்னா எடப்பாடி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு ஆதரவாளா பேசி வீசி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படி இப்படிலாம் பேசினார்னா மாட்டினார். அப்படியே விட்டுறணும், சிபிஐ இது பண்ணணும். ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகனை கண்டுக்காம இருக்கலாம். பொள்ளாச்சி ஜெயராமனை இல்லாமல் அவர் பேச மாட்டார்ல. ஏன்னா அவங்க மேற்கு மண்டலத்தில் அவர் ஒரு அடையாளம் இல்லை அதிமுகவினுடைய. தெலுங்கு செட்டியார். ஆமா, அது என்ன பொள்ளாச்சியில மெஜாரிட்டி கேஸ்ட்ல, பொள்ளாச்சியில அவங்க ஒரு கணிசமான பகுதி. ஆமா, கணிசமா இருந்துட்டா அது மட்டும் இல்ல, சமூகம் மட்டும் இல்ல, இவர் தனிப்பட்ட முறையிலே அதிமுகவுக்கு தானே வரல. அதே சமூகத்திலேயே பலர் இருக்கிறாங்க. ஏன் இவங்க ஜெயலலிதா அம்மையாரை தோக்கடித்தாரே, அவரும் அதே சமூகம் தான். சுகவனம் அவரும் அதே திமுககாரரு. அது அந்த ஒரு இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இல்ல, பொள்ளாச்சி ஜெயராமன் ஏடிஎம்கேல முக்கியமான ஆள்லன்னு கேட்கிறேன். பவர்ஃபுல் ஆள்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்து. ஆமா, பவர்ஃபுல் ஆளு. குழந்தைவேலு கூட தான் பவர்ஃபுல் ஆளு. அவரோட ஒழுக்கம்னா கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் குழந்தைவேலு. அவரோட ஒழுக்கம்னா, அவருடைய பர்வியூன்னா அதே கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் வேலுமணியுடைய பர்வியூன்னா ஒழுக்கம்னா, வேலுமணி எங்க இருக்காரு, இவர் எங்க இருக்காரு, எத்தனை கோடி ஊழல், எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் வேலுமணி, எப்படிப்பட்ட ஊழல், அளவில்லாத ஊழல், 1008 எஃப்ஐஆர் வேலுமணி. இது காமம் பொள்ளாச்சி ஜெயராமன். இதெல்லாம் எடப்பாடி எப்படி இதுக்கெல்லாம் ஈக்குவேட் பண்ணுவார்? இதெல்லாம் உங்கள் அதிமுகவுடைய கொள்கையா? எம்ஜிஆர் தான் சொல்லி கொடுத்தாரா, இல்லை உங்கள் புரட்சி தலைவி அம்மா இதான் சொல்லி கொடுத்தாங்களா? நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, அவங்க செங்கோட்டையன் ஒய்ஃபு ஜெயலலிதா காரை மறிச்சப்ப கட்சி பொறுப்பு, முக்கியமான பொறுப்பெல்லாம் கூட நீக்கிட்டாங்களே. லேடிஸ் மேட்டர் டக்குன்னு நீக்கினாங்க. லேடிஸ் மேட்டரில் வீட்டுக்கே வர மாட்டாரு. செங்கோட்டையன் வீட்டுக்கே வர மாட்டாருமான்னு காரை மறிச்சு சொல்லிட்டாங்க.
இல்லை அந்த மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஜெயலலிதா வருது. எப்போவுமே அந்த சைடு போனாங்கன்னா செங்கோட்டையன் தானே ரூட் போடுவார். செங்கோட்டையை வீட்டில் சாப்பிடுவாங்க. எனக்கு சோறு போடுறவன் நீ வந்து நல்லா தெரியும் செங்கோட்டை. நடுத்தெருவில் 2 நாளாக நிற்கிற ஏன் அப்படின்னு வா அப்படின்னு கூட்டின்னு போகிறாங்க. வீட்டுக்கே வரமாட்டாருமா, அதான் பிரச்சனை. என்னன்னா இவரோட கனெக்ஷன் டி நகர் சத்யாவோட இருக்கின்ற கனெக்ஷனில் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா? செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் நீக்கம், செங்கோட்டையன் மந்திரி நீக்கம், செங்கோட்டையன் அதிமுக. அதுக்கப்புறம் நான் சசிகலா காலை பிடிச்சி தான் வந்தார். சசிகலா ஆதரவால தான் அப்போ மாஃபா பாண்டியராஜன் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தவர் வந்து ஓபிஎஸ் முகாம் பக்கம் போனதுனால இவர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார். சசிகலா தேவையில் தான் வந்தார் அவர். ஒரு பீரியட்ல எம்ஜிஆர் இவர் முதல் டைம் எம்எல்ஏ சீட்டே கொடுக்கல செங்கோட்டையன். அவ்வளோ நல்ல ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன். ஆனால் எடப்பாடி மேலே அந்த மாதிரி விஷயம் இல்லை. எடப்பாடி ஃப்ளெக்சிபிளாக போயிடுவார். ஆனால் இதுலலாம் ஃப்ளெக்சிபிளாக போனார்னா எடப்பாடி வந்து பாதிக்கப்படுவார், காயப்படுவார். கண்டிப்பாக கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். அவர்களுக்கான பகுதி மேற்கு மண்டலம்ங்கிறது அதிமுக இப்போ வரையும் கூட அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு என்று நம்பப்படுகின்ற பகுதி. ஓரளவுக்கு கடந்த சட்டமன்றத்திலையும் நிரூபித்தாங்க. சேலம், கோவையிலெல்லாம் நிறைய சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு பெரிய பாதிக்குங்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆதி அந்தத்திலிருந்து தொடங்கி என்ன நடந்து என்னவா வந்திருக்கு, யாரெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாக்குமூலத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பெற்றீங்க, எவ்வளோ அதிர்ச்சி தர தகவல்கள் செய்திகள்லாம் நடந்திருக்குங்கிறத வழமையான உங்கள் பாணியில் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. உங்களுக்கும் நக்கீரன் இதழுக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் சார்பாகவே நம்ம நெஞ்சார்ந்த நெகிழ்ந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு இந்த விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். மனது வேணும், நல்ல எண்ணம் வேணும், துணிச்சல் வேணும். இல்லை உயிருக்கு பயந்து பண்ணணும்னு அந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த கட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நகருங்கிறத நம்ம பொறுமையாக பொறுத்து தான் பார்க்கணும். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.